நமக்கு தேவையில்லை என்று துணிந்த அந்த முடிவுக்கு அவர் வந்தார். இப்ப நீங்க எல்லா தளங்களிலும் நீங்கள் ஒரு வெற்றிகரமாக பரிணமித்தது இன்று நேற்றல்ல. ஆமா, நீங்க ஏறக்குறைய அவரோடு 25 ஆண்டு காலம், அவரோட ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் வைகோவோடு இருக்கிறீங்க. இந்த இயக்கத்துல 19 ஆண்டு காலம் இருக்கிறீங்க. ஆமா, இருந்தீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே வைகோவுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்காது. தெரிஞ்சிருந்து அப்பதே அவர் உங்களை வெளியே அனுப்பியிருக்கலாம், அல்லது வெளியே அனுப்புவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கலாம். இவ்வளவு காலம் கடந்து இப்ப அந்த சூழ்நிலை ஏற்படுத்தணுமா அவர்? இல்ல, வெளியே அனுப்புவதற்கான சூழல் வராது. ஏன்னா நான் என்னுடைய நடவடிக்கை அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கணும், இல்லைன்னா கோள் சொல்லணும், இல்லைன்னா நடவடிக்கைகள் நாணயம் இல்லாமல் இருக்கணும், நம்பகத்தன்மையற்ற முறையில் செயல்படணும். இது எந்த குறையும் என்னிடத்தில் சொல்ல முடியாது. ஆனா பொடாவில் இருந்து வெளியே வருகிறார், கலிங்கப்பட்டியில் பொதுக்கூட்டம், மதுரையில் இருந்து வரவேற்றவரை அழைத்து செல்லுகிறோம். அவருக்கு பின்னால் இப்பொழுது என்னை தொடர்ந்து அந்த இயக்கத்தில் இருந்து விலகி இருக்கின்ற வசந்தம் சரவணன், என்னுடைய மதுரை நண்பர், அவருடைய காரில் நான் கருப்பு துண்டு போட்டுக்கொண்டு அவர் முன்னே வேன்ல நின்று கொண்டு போகிறார். நான் ஒரு கார்ல கருப்பு துண்டு போட்டு முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கேன். என்னை பார்த்த மாத்திரத்தில் தோழர்கள் கையை பிடிச்சு குலுக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி நின்னது யாருடாது, கருப்பு துண்டு போட்டுட்டு, என்ன இது கூட்டத்தை யாரையா அது கவனத்தை திசை திருப்புறது அப்படின்னு அங்கிருந்து கத்துகிறார். நான் கருப்பு துண்டை உடனே கலட்டி போட்டுட்டு காரை வேகமா ஓட்டுங்கன்னு சொல்லி அவரை தாண்டி நான் முன்னாடியே கலிங்கப்பட்டிக்கு போயிட்டேன். அதற்கு பிறகு நான் அவர் இருக்கிற மேடையில கருப்பு துண்டு இதுவரைக்கும் அணிந்ததில்லை. இல்ல, அந்த கை குலுக்கல்களும் அந்த பாராட்டும் அந்த வைகோவால் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்ப என்ன யாரும் கை குலுக்கலையா? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் தலைமையில் திருமணம் செய்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நட்சத்திர தகுதியுள்ள சொற்பொழிவாளர்களுக்கு ஈடாக என்னை நான் வளர்த்து கொண்டு வந்தவன். நான் ஒன்றும் புறம்போக்கு கிடையாது. வைகோவால ஒன்றும் எனக்கு செல்வாக்கு வரல. என்னுடைய தமிழ், என்னுடைய முயற்சி, என்னுடைய இடையறாத பயணம், என்னுடைய கவனிப்பு, என்னுடைய கரிசனம், குறிக்கோளை நோக்கி நான் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற என்னுடைய நடவடிக்கைகளின் மூலம் எனக்கு வந்தது. வைகோவால எனக்கு வரவே கிடையாது. என்னுடைய திறமை, என்னுடைய உங்களுக்கு முகவரி கொடுக்கவில்லை. இல்ல கிடையவே கிடையாது. என்னுடைய திறமை, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பேச்சு எல்லாவற்றையும் இந்த இயக்கத்திற்கு நான் அர்ப்பணித்தேன். அன்னைக்கு அந்த கலிங்கப்பட்டி மேடைக்கு போன பிறகு யார் மேடையில் பேச வேண்டும் என்பதை முன்கூட்டியே எனக்கு தந்து விடுவார்கள். ஏனென்றால் தொகுத்து வழங்குகிற அந்த காம்பேர் வேலையை நான் தான் செய்வேன். அன்னைக்கு மேடைக்கு வந்ததற்கு பிறகு அந்த பட்டியல் என்கிட்ட வரல. நான் அந்த வழக்கறிஞர் ஆசை தம்பி என்று மதுரை கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக நின்றவர். வைகோ பொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பொழுது, கைது செய்தவரை விமான நிலையத்தில் இருந்து மதுரைக்கு கொண்டு போகிற பொழுது, அவரை எந்த கோர்ட்ல ரிமாண்ட் செய்வார்களோ அந்த கோர்ட் வாசல்லையே இந்த வழக்கறிஞர் சீருடை அணிந்து கொண்டு மணிக்கணக்கில் காத்து நின்ற ஒரு வைராக்கியமானவர். அவரை வழக்கறிஞர் ஆசை தம்பி பேசுவார்னு சொன்னேன். அவர் அந்த பட்டியல்ல கிடையாது, அவங்க தயாரித்து வைத்திருக்கிற பட்டியல்ல. அவர் மேடைக்கு வந்தார். வழக்கறிஞர் ஆசை தம்பி பேசிக் கொண்டு நிற்கிறார். யார் இவரை பேச விட்டது? நான் தான் அப்படின்னு சொன்ன பணிந்து. நீயே கட்சி நடத்திடுறிய, நீயே நடத்தைய, நீயே கட்சி நடத்து அப்படின்னு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க குத்தி கிழித்தது மாதிரி பேசிவிட்டார். இந்த அவமானத்தை தாங்கிக் கொண்டேனே தவிர இந்த நிமிடம் வரைக்கும் அதை நான் மறக்கல அப்படின்னு சொல்லி பிறகு அவர்கிட்ட போய் முடிக்க சொன்னேன். அவர் முடித்தார். அதற்கு பிறகு இந்த பட்டியல் வந்த பிறகு இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கினேன். அந்த மேடையில் வர 5 நிமிடங்கள் மட்டும் பேசினேன். இப்படி நிறைய சம்பவங்கள் அவர் செய்தார். கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி பொது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு செய்தி கொடுத்தது யார் என்று தெரியும், எங்கிருந்து கொடுத்தார்கள் என்று தெரியும் அப்படின்னு என்னையே குறிவைத்து ஜாடையாக தாக்கினார். அதில் இடம்பெற்றிருந்த அம்சம் என்ன? அது செந்தூரானுக்காக தொடர் உண்ணாவிரதம். தாயகத்துல தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கணும். இது யாரால முடியும்?
இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் என்னத்துக்கு பாக்குறாரு அப்படின்னு மதிமுகவுக்குள் பொறுமல் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இதை நான் சொன்னதாக கற்பனை செய்து கொண்டு மேடையில பேசினா மட்டும் கட்சி வளராது அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சில பேர் அப்படின்னு வர்றாரு. என்னை தாக்க வருகிறார், தாக்க முடியாம பின்வாங்குகிறார் வார்த்தையால். ஆமா.